வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 24/5/2025 இன்று சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:49 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் அஸ்வினி ஆரம்பிக்குது. அப்போ இன்றைய நட்சத்திர பலன நம்ம 2 பகுதியா பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் உங்கள்ல யார் யாருக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் பூராடம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, மதியம் 1:49 மணி வரை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்க போகுது. மதியம் 1:49 வரை யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரேவதி, உத்திரம், மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். மதியம் 1:49 மணிக்கு மேல யாருக்கு சாதகமான சூழல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோகிணி, திருவோணம், திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா, மதியம் 1:49 மணிக்கு மேல ஒரு சிறப்பான நாளா உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சாதகமில்லாத சூழல் மதியம் 1:49 மணிக்கு மேலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்தம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க மதியம் 1:49 மணிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலன பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 24ஆம் தேதி உங்கள்ல யார் யாருக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 8, 9, 14, 17, 18, 23, 26 மற்றும் 27. இந்த தேதிகளில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்கப் போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 3, 10, 12, 19, 21, 28 மற்றும் 30. இந்த தேதிகள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.